தத்து கொடுப்பது எதற்காக? வணக்கம் மக்களே. குழந்தைகளை கடவுளுக்கு தத்து கொடுத்து பெற்றுக்கொள்வது எனும் ஒரு சடங்கு நமது வழக்கத்தில் உள்ளது. ஜாதகத்தில் பாவகிரகங்களின் சேர்க்கை மற்றும் பார்வையால் ஏற்படும் பாலாரிஷ்ட தோஷம் அது. இதனால் ஆயுள், உடல் நலம் பாதிக்கக்கூடும். தாய், தந்தை, தாய் மாமனுக்கு கூட பாதிப்பு ஏற்படலாம். ஆனால் குருவின் பார்வை பட்டால் தோஷம் மறையும். இதிலிருந்து முழுமையாக விடுபட முருகப்பெருமானை சரணடைந்து பரிகார பூஜை செய்யலாம். குழந்தையின் ஜென்ம நட்சத்திரத்தை சொல்லி அர்ச்சனை செய்து பெற்றோர் தம் குழந்தையுடன் 3 முறை சன்னதியை வலம் வர வேண்டும். அப்போது பின்வரும் கந்தர் அனுபூதி பாடலை 12 முறை சொல்வது நல்லது. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. கொடிமரத்தின் முன்போ அல்லது சன்னதியின் முன்போ குழந்தையை தரையில் கிடத்திவிட்டு முருகப்பெருமானுக்கு தத்து கொடுப்பதாக மனதிற்குள் எண்ணியபடியே வழிபட வேண்டும். பின்பு கோயில் அர்ச்சகர் பிள்ளையை எடுத்து கொடுக்க பெற்றோர் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த காலத்தில் அர்ச்சகருக்கு தட்சணையாக ஒரு படி தவிடு கொடுப்பது வழக்கம். இதனால் தான் சிறு குழந்தைகளிடம் உன்னை தவிட்டுக்கு வாங்கி வந்தோம் என்று விளையாட்டாக கூறுவார்கள். சிலர் தன்னுடைய பிள்ளைக்கு தவிடன் என்று பெயரிடுவதும் உண்டு. நாளடைவில் இப்பழக்கம் மறைந்து தட்சிணையாக பணமாக அளிக்கும் வழக்கம் வந்துவிட்டது. இந்த பரிகாரத்தின் மூலம் தோஷம் நீங்குவதோடு முருகன் அருளால் குழந்தையின் ஆயுளும் ஆரோக்கியமும் நன்றாக இருக்கும். ஓகே மக்களே, நாளை புதிய செய்தியுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.